Hello everyone, welcome to Black Wall Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். இது ஒரு டிப்ஸ்னும் சொல்லலாம், இல்லை வந்துட்டு நிறையா பேர் தேடிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இந்த மாதிரி ஆரி ஃப்ரேம் தான் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இதாக கொஞ்சம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது இது நார்மலாக வுட்டில் இருக்கும் இந்த ஃப்ரேமு. இது அப்படியே யூஸ் பண்ணோன்னாக்கா ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த மாதிரி நாடாவை வந்து சுற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிலர் வந்துட்டு இதை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரேமில் மட்டும் நாடா சுற்றினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ரெண்டுத்துலேயுமே சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதில் சுற்றினோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு ரிங் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் அந்த ஃபேப்ரிக் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு இதில் மட்டும் நம்ம சுற்றி இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த இன்னொரு இதில் இருக்கிற வுட்டு வந்து அந்த ஃபேப்ரிக்கை டேமேஜ் ஆக்காதா? கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ ரெண்டுத்துலேயுமே சுற்றிட்டு பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக இருக்கும். இது மாதிரி நம்ம சுற்றும் போது கரெக்டாக இது வந்து நம்ம ஓவர்லேப் ஆகாமல் இப்படி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக சுற்றணும், எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருப்போம். சில டைம் நம்ம ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னாக்கா இந்த ஒரு பிரச்சனை வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சிலருக்கு வரும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 ஃப்ரேம் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரேம்லேயும் நான் ரெண்டு ரிங்லேயுமே நாடா சுற்றிருக்கேன். பட் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூ வந்து நல்லாவே எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் சுற்றிருக்கேன். இது கரெக்டாகவே செட் ஆகிருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து எந்த இடத்துலையும் ஃபிட் ஆகாமல் கிடையாது, கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொரு ஃப்ரேம் காட்டுறேன். இதுலேயும் நான் அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் எல்லாமே கரெக்டாக சுற்றிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ரிங் வந்து கரெக்டாக செட் ஆகலை. இப்போ இதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்க்ரூ, இது போடும்போது அந்த லென்த் வந்து பத்தாத மாதிரி இருக்குது. இந்த இதை வச்சு நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இதில் போட்டேன் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு இடம் வந்து அந்த இன்னர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செட் ஆகாத மாதிரி இருக்குது. இது ஏன் அப்படின்னாக்க இந்த ரிங்கே வந்து இந்த பாருங்கள், இப்போ எல்லா இடத்தையும் நான் ஃபிட் பண்ணேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்குது. இதே நான் வந்து இன்னர் ரிங்கை எடுத்துட்டு இப்போ இதை நான் போட்டுட்டு இப்போ அந்த இன்னர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடம் மட்டும் எனக்கு பல்ஜ் ஆகி ஃபிட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் ப்ராப்பராக தான் இதுலேயுமே நம்ம வந்து நாடாவை சுற்றிருக்கோம். இந்த ஒரு இடம் மட்டும் இப்போ எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருக்குது. மீதி எல்லா இடமுமே செட் ஆகிருக்கு. ஒரு இடம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அந்த ரிங் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது அது ஃபிட் பண்ணி இருக்கும். அடுத்து நம்ம இது வந்து இந்த நாடா சுத்தாமல் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் அப்படி பண்ணோன்னாக்கா நமக்கு துணி ரொம்பவே டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி சம் ஃப்ரேம்ஸில் மட்டும் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அப்படி இருக்கிறவங்க இப்போ ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்ல போகிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையா டைம் ட்ரை பண்ணிட்டேன், நல்லாவே அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரூவும் இந்த நட்டும் நமக்கு வந்து இதுக்கு செட் ஆகாது. இது நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் 2 ஃப்ரேம் வச்சுருக்கீங்க அந்த மாதிரினா வேறு எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரூவும் நட்டும் நம்ம வந்து இந்த ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ வாங்கிக்கணும். இது வாங்கும்போது நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த சைஸ் வந்து பார்த்து வாங்கிக்கணும். இந்த சைஸை விட நம்ம கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஹோல்குள்ளே நமக்கு இன்செர்ட் ஆகாது. இது வந்து கரெக்டாக இதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்க்ரூவை வந்து போடுறோம் பார்த்தீங்களா, இந்த கரெக்ட் சைஸில் தான் இருக்குது. இதை விட பெருசாக போயிடுச்சு, பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்குள்ளே போகவே போகாது. ஸோ நல்லா செக் பண்ணி கரெக்டாக வாங்கணும். ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்க்ரூவும் நட்டும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை விட இது லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அகலம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதே சைஸ் தான் இருக்கணும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நட்டு இருக்கும். பட் நம்ம தனியாக வாங்கும்போது நமக்கு ஸ்கொயராக கிடைக்காது, இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லென்த்து வந்து இதை விட நம்ம எவ்வளோ அதிகம் கிடைக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கணும். ரொம்ப அதிகம் போட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நம்ம கையிலலாம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நார்மலாக நம்ம எப்போதுமே நட்டை வந்து கையில் லூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி லூஸ் பண்ணிட்டு இதில் நான் போடுறேன். சேம் சைஸுன்றதுனால கரெக்டாக உள்ளே போகுது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இது வந்து ஃபுல்லாகவே ஃபிட் ஆகிடுச்சு. அந்த ஒரு இடம் ஃபஸ்ட்டு பல்ஜாக இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாகவே ஃபிட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து நமக்கு லென்த்தாக இருக்குது. இப்போ அது ஃபிக்ஸ் ஆகாதப்போ இதுதான் வந்து அகண்டு இருந்தது. இப்போ நமக்கு வந்து இது அகண்டு தான் இருக்குது. அந்த ஸ்க்ரூ அப்படின்றப்போ இது பாதி தூரத்துலேயே நமக்கு நின்றும், இந்த இடத்துக்கிட்டே நின்றும், இது பத்தாது. ஸோ இப்போ லென்த்தாக வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நார்மலாக நட்டை டைட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சோண்டு பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறது செட் ஆகலை அப்படின்னாக்கா லைட்டாக கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம எப்போதும் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி ஒட்டி வச்சு பண்ணிக்கோங்க. ரிங்கை வந்து ஹேண்டில் பண்ணும்போது இப்படி நம்ம கீழெல்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னாக்க
இதை நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி அந்த ஷேப்பை மாற்றிடக்கூடாது. ஓகேவா? ஷேப்பை மாற்றிடாமல் நார்மலாக தான் வச்சுருக்கணும். பட் நம்ம வந்து கையிலே வச்சு நார்மலாக ஃப்ளாட்டாக வச்சு பண்ணோம் அப்படின்னாக்கா இப்படி வச்சு பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கைக்கிட்ட கண்ணுக்கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது கீழே. ஸோ இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கிறோம் நட்டை. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது ஒரு இடம் மட்டும் பல்ஜாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ தனியாக வாங்கி பண்ணும்போது நல்லாவே அதில் செட் ஆகிடும். இப்போ நம்ம இதில் ஃபேப்ரிக் கூட செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னர் ரிங்கை கீழே போட்டு மேலே இருக்கிற ரிங்கை ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஃபேப்ரிக்கை. ஃப்ரேமில் இருக்கிற ஸ்க்ரூவை நார்மலாக நமக்கு இங்கே ஒரு ஹேண்டில் இருக்கும். ஸோ அதை பிடிச்சி தருவோம். பட் இதில் வந்து நமக்கு இந்த இடத்துக்கிட்ட அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த சைஸ்க்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வச்சுட்டு ஃபேப்ரிக்கை நம்ம அங்கங்கே எப்போதும் எப்படி டைட் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். டைட் எல்லாமே நார்மலாக நம்ம 2 ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமை பிடிச்சிட்டு ஃபேப்ரிக்கை இழுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். பட் அந்த ஹேண்டில் மட்டும் கையால் பண்ணாமல் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த சைஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபேப்ரிக் பாருங்கள் எப்பவும் போல். இப்போ தட்டும்போது நமக்கு சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுறதுன்னு பிகினிங்லேயே நம்ம ஆரி ஸ்டார்ட் பண்ணலான்ற பிகினிங்லேயே நமக்கு இது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.